ஒரு பொருளை வாங்கி விற்கிறது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை நேரம் இல்லாமல் இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்கி விற்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்னல ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு திறமை, அதை விற்கிறது அப்படிங்கிறது வேற ஒரு திறமை. ஒரு சில நேரத்தில் ப்ராடக்ட் தயாரிக்கிற ஒரு சிலருக்கு அதை விற்கிறதுக்கான திறமை இல்லாமல் இருக்கலாம். ப்ராடக்ட் விற்கிற திறமை உள்ள ஒருத்தருக்கு அதை தயாரிக்கிறதுக்கான விருப்பமோ திறமையோ இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மக்களுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் வாங்கி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விற்று கொடுக்கறது மூலமாக கூட உங்களால் நிறைய இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நீடு இருக்குது, என்ன மாதிரியான ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் என்ன மாதிரியான பொருள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் விஷயமே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் சரியான விதத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை செய்கிறதுக்கான ஒரு நபரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாகவே உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பொருளை நீங்கள் விற்கலாம். ஸோ இதை விற்கிறது மூலமாக அது ஒரு நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும்.